இன்றைக்கி டே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. வெளியே வந்தால் என்னோடய பூவெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்து மழை வேறு வந்துட்டு இருந்ததுங்க. காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே ரொம்ப க்ளவுடியாக தான் இருந்தது இன்றைக்கி டே. ஆனால் வெதர் வைஸ் குளிர் அடிக்காமல் சூடாக இல்லாமல் ஹியூமிடாகவும் இல்லாமல் நல்லா இருந்தது. மழை வந்தால் யூஸ்வலாக ஹியூமிட் ஆயிரும், அப்படி எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது. கர்டன்ஸை விலக்கி விடுறது வந்து அதில் இருந்து ஒரு வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறது என்னோடய ஒரு ஃபேவரட்டான ஒரு டைம் ஆஃப் த டே அப்படி தான் சொல்லுவேன். இப்படி தான் என்னோடய டே ஆரம்பிக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். எல்லாருக்குமே எல்லா மதர்ஸ்க்குமே ஸ்பெஷலான ஹாப்பி மதர்ஸ் டே விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கு மதர்ஸ் டே முன்னிட்டு எங்கால் காலையில் இருந்துச்சு, வாமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாரு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் இப்போ போயிட்டு இருக்கோம். நல்ல யம்மி டெலிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தோம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சூப்பரான கஃபே திறந்திருக்காங்க. ஒரு 4 மாசமா யோசிச்சுட்டு இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட பண்ணணும். காஃபி சாப்பிட்டோம், காஃபி குடிச்சோம், எல்லாம் பண்ணோம். ஆனா பிரேக்ஃபாஸ்ட சாப்பிடலங்கனால இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு தான் நாள் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க அப்படியே போயிட்டு இருக்கோம். ஸோ போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா நான் எப்படி இருக்குன்னு என்ன எதுன்னு காமிக்கிறேன். மதர்ஸ் டேக்கு எங்கால் என்ன பிளான் வச்சிருக்காருன்னு என்கிட்ட சொல்லுங்க. சோ பாப்போம் எப்படி நாள் போகுது, என்ன பண்றது. என்ன ரெடி, ஏதாவது பிளான் வச்சிருக்கிறியா? இல்லன்னா நான் தான் சமைக்கிறேன். பரவாயில்ல பாப்போம். தட்ஸ் ஓகே டாடி. But it's like just on the go. I didn't plan. On the flow தான். So just actually இது கூட வந்து ரேண்டமாங்க திடீர்னு சடன் பிளான்ல தான் வந்துட்டு இன்னைக்கு ஆக்சுவலா போறோம். காலையில கிளம்பிட்டு சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. இல்லாட்டினா ஆக்சுவலா வீட்லயே சாப்பிட்டுருப்போம். பட் இட் வாஸ் ஜஸ்ட் லைக் தட் வி டிசைடட் ஓகே லெட்ஸ் கோ டு தட் கஃபே அண்ட் ஈட் அப்படின்னு. ஸோ சரிங்க, இன்னைக்கு வந்து மதர்ஸ் டேக்கு என்னெல்லாம் ஆஸ் த டே கோஸ் பை நான் சொல்றேன், காமிக்கிறேன். வாங்க வீடியோ. Okay. The thumbnail. Yeah. Happy Mother's Day. Thank you. அப்படி இருக்கிறவங்க காஃபி தான். இந்த கஃபேயில் எங்களோட ஃபேவரெட்டுங்க, எங்கள் 3 பேருக்குமே ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பனானா வால்நட் மஃபின் டெலிஷியஸாக இருக்கும். ஆல்சோ இன்றைக்கி வந்து சாசேஜ் வித் ஒரு பெக்வே அண்ட் எக்குங்க, ஃப்ரைட் எக். ஸோ அதுதான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் வீட்டுக்காரர் நான் உனக்கு பூ வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு வந்த கடை தான் ட்ரேடர் ஜோஸ். இங்கே பாருங்களேன், ஐயோயோயோயோயோயோ என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் தெரியுங்களா? எதை எடுக்கிறது எதை விடுறது, எனக்கு எப்போவுமே இந்த பூக்கடைக்கு அநியாயமாக இருந்ததுங்க கலெக்ஷன்ஸு. அவ்வளோ பூவுன்னா பல விதமான பொக்கேஸு, மிக்ஸ்டு மேட்ச், இந்த மாதிரி பாக்ஸ்டு. இப்போ இதுன்னா பாருங்களேன் எவ்வளோ டைப் ஆஃப் டியூலிப்ஸு, கலர்டு ஒன்ஸ். நான் வந்து டபுள் பியோனி டியூலிப்ஸ் அப்படின்னு புதுசாக பார்த்தேங்க. அந்த மாதிரி நிறையா வந்து ஃப்ளவர்ஸு. அதுவும் வந்து அவங்க அடுக்கிக்கிட்டே இருக்காங்க, ஆளுங்க வந்து எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இது வெளியே கடைக்கு வெளியே வேறு இவ்வளோ பெரிய பொக்கே, அவ்வளோ நல்லா இருந்ததுங்க இந்த தடவை. அப்புறம் இந்த பாருங்களேன், இந்த குட்டி பேர்டுக்குள்ளே வந்துட்டு சக்யூலன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி எனக்கு நிஜமாகவே வந்து எனக்கு எதை எடுக்கிறதுனே தெரியலங்க, அந்த மாதிரி தான் இருந்தேன். ஸோ அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கேண்டில் ஒன்று லைட் பண்ண வச்சுட்டு நான் சூஸ் பண்ணிக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட், இதை ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டேன். கேம்பனுலா அப்படின்னு சொல்லுவாங்கங்க இந்த பிளான்ட்டு. ஆனால் இதில் வேறு ஒரு கலர் நான் முன்னாடி ஓன் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து மெஜஸ்டிக் பர்பிள் அப்படிங்கிற கலரு. இப்போதைக்கு நான் வந்து உள்ளே வச்சுருக்கேன். ஆனால் கொஞ்சம் ஒரு ஆசைக்காக இதை வந்து வெளியவும் வச்சுக்கலாம் சட்டிக்கு மாற்றி. இது வந்து பெகோனியாஸ். நான் இந்த கலர் தான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு மாதிரி பிங்கிஷ் கலர், நல்ல பிங்க்கு கலருங்க. ஒரு மாதிரி யுனீக்காக இருந்தது அந்த கலரு. நான் எங்கேயுமே பார்த்ததில்லை இந்த கலர், பெகோனியாஸில் பர்டிகுலராக சொல்கிறேன். அவ்வளோ அழகாக இருந்தது. அதை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு எங்களோட அந்த சைடில் இருக்க அந்த டேபிள் மேலே நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அப்படி வச்சுட்டேன். அந்த லைட்டு போட்டு அது வைக்கிறதுக்கு அழகாக இருந்தது. ப்ளஸ் இந்த ஒரு பொக்கேவும் அவர் வாங்கி கொடுத்துருந்தாரு. இதுதான் ஃப்ளவர்ஸாக வாங்கினார்.
மதர்ஸ் டேக்கு ரெடி ஆயாச்சு. என் வீட்டுக்கார என்னமோ ரெடியாக பாப்பா நான் உன்னை ஒரு இடம் வரைக்கும் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரு. என்னென்னலாம் தெரியாதுங்க. பட் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ல நான் இன்னைக்கு ரெடி ஆகிட்டேன். ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டு அதுக்கு இந்த ரெட் கலர்ல இந்த சிம்பிள் ஷாலையும் மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து இந்த ஜுவல்லரி போட்டு இந்த ஒரு ஜிம்காவை வந்து இதுக்கு பேரப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஜுவல்லரி நான் எங்கேருந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ரோவா கிரியேஷன் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கினேன். இது ஒரு விமன் ஓன்ட் ஸ்மால் பிஸ்னஸ்ங்க. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான அழகழகான ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன் லுக் தர மாதிரி பல விதமான டிசைனர் ஜுவல்லரிஸ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட பேஜை மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்க. அவங்க எனக்கு இந்த ஒரு பீஸும் அனுப்பியிருந்தாங்கங்க. இது ரொம்ப சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அவங்க பேஜை நான் கீழே டேக் பண்ணுறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். க்யூர் பண்ணுறதுக்கு கூட்டு வந்துட்டாருங்க. நான் வந்து ஓபிஐயோட இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிட்டேங்க போடலாம் அப்படின்ட்டு. நம்ம இந்த உட்காந்துருக்க இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மசாஜிங் சேர் மாதிரி இருக்கும். நல்லா சூப்பராக பேக்கில் வந்து உட்காந்தோடனே ஆன் பண்ணி விட்ருவாங்க அந்த மிஷினை. ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்ட் இது வந்து நம்மளோட பழைய நெயில் பாலிஷ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறமா அதை க்ளீன் பண்ணி பஃபிங் பண்ணி இந்த வேலை எல்லாமே அதை பண்ணாங்க. ஒரு ஆள் நமக்கு இதை பண்ணி விடும்போது நிஜமாகவே சந்தோஷமாக இருக்குங்க. நிறைய பேருக்கு எஸ்பெஷலி அம்மம்மாருங்களுக்கு நான் இதை ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நிறைய பேர் பண்ணுவாங்க. நான் வந்து இந்தியாவில் இருக்கும்போது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறமா ரொம்ப கம்மிங்க. ஒன்று டைம் கிடைக்கிறதில்ல, இன்னொன்று திஸ் ஆர் ஆல் நாட் சீப். இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கூட. ஸோ நான் வந்து எனக்கு எப்போவாவது இந்த மாதிரி ஒகேஷ்னலாக தான் வந்துட்டு போய் பண்ணுறது. அந்த மாதிரி கேட்கவே செஞ்சிச்சு. ஏமா எவ்வளோ நாள் ஆச்சு நீ எல்லாம் பெடிக்யூர் பண்ணி அப்படின்ட்டு இருந்தது. பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங், ஒன்ஸ் இன் அ வைல் எஸ்பெஷலி நம்மளோட அம்மாங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க காலை வந்து நல்லா சுடு தண்ணியில் வச்சு நம்மளை ட்ரீட் பண்ணி இதை வந்து அழகுபடுத்துறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட இது வந்து மோஸ்ட் லைக் அவங்க ரிலாக்ஸேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நான் சூஸ் பண்ண நெயில் பாலிஷ் வந்து இது தான் அப்படிங்கிறனால அதையுமே போட்டுவிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஐ வுட் ரியலி லைக் டு ஓன் திஸ் நெயில் பாலிஷ். ஸோ அதனால தான் நான் அந்த இது வந்து யாருக்காவது பிடிச்சிருந்ததுன்னா அந்த பிகினிங்கில் வந்து அதோட பேரையுமே நான் உங்களுக்கு அந்த இதில் காமிச்சிருப்பேன். ஸோ இது வந்து ஓபிஐயோட நெயில் பாலிஷு. ஜெல்லெல்லாம் இல்லைங்க, நான் ரெகுலர் நெயில் பாலிஷ் தான் போட்டுக்கிட்டேன். ஸோ இஃப் எனிபடி வாண்ட்ஸ் இட். இன்றைக்கி மதர்ஸ் டே ஸ்பெஷலாக இவர் என்ன ஆர்டர் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரளா ஸ்டைல் பொதிச்சோறுங்க. எல்லாமே இந்த மாதிரி ஒட்டுக்கா ஒரு வாழை இலையில் வச்சு கட்டி பொதிச்சு கொடுப்பாங்க. அதுதான் சாப்பிட்டோம். ஐயோ டெலிஷியஸாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறமா சாப்பிட்ட மாதிரி ஒரு ஞாபகம். அது முடிச்சுட்டு சர்ச்சுக்கு வந்தோம். இன்றைக்கி மதர்ஸ் டே அப்படிங்கிறனால ஒரு ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தது எல்லா மதர்ஸ்க்குமே. ரொம்ப நல்லா இருந்தது. மதர்ஸ் டே ஸ்பெஷலாக எல்லா மதர்ஸ்க்கும் ஒரு ரோஸ் கொடுத்தாங்கங்க. ரெட் ரோஸே கொடுத்தாங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. சூப்பரான மாசு, வண்டர்ஃபுல்லான மதர்ஸ் டே செலிப்ரேஷன் அப்படின்னு தான் சொல்லுங்க. இட் வாஸ் சோ நைஸ். Thank you to Happy Mother's Day. Well, we didn't do much. Yeah. It's just a day of என்ன பண்ணிருந்தா சிம்பிள் day டே. for you. I loved it. ஆக மொத்தத்தில் நான் ரிலாக்ஸ்டா இருந்தேன். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இட் வாஸ் அ wonderful day and happy Mother's Day to all the beautiful and loving and kind, smart, genius moms out there. Adinda Salno. And we also got a rose. Yes, from the church. Yeah, that's right. நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரெடோ ஷ்ரிம்ப் பாஸ்தா செய்ய போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டுங்க. என்ன சொன்னாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெரி ரேராக பண்ணி சாப்பிடுவேன். பிகாஸ் அதில் வந்து நிறைய க்ரீம் போட்டு பண்ணுவோம். இட்ஸ் டூ ஃபில்லிங், அதிகமான ஃபேட் கண்டென்ட் இருக்கிற ஒரு டிஷ்ஷு. பட் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன், வாங்க போகலாம். வந்து லிங்கினி பாஸ்தா எடுத்திருக்கேன். இது நான் அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த மாதிரி நீட்டமாக இருக்குங்க. ஸோ அந்த எடுத்திருக்கேன். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இன்றைக்கி இதை யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ இதுதான் நான் இது ஹோல் ஃபுட்ஸில் வாங்கினேன். எனி டைப் ஆஃப் பாஸ்தா ஷுட் பி ஃபைன். இந்த நீட்டமாக இருந்ததுன்னா இந்த ஆல்ஃப்ரெடோ ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். ஸோ பாஸ்தா செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஷ்ரிம்ப் யூஸ் பண்ணி பண்ணுறேங்க. இந்த ஷ்ரிம்ப் வந்து ஒரு 1/2 கிலோ இருக்கும். தோல் எடுத்து க்ளீன் பண்ணது, ஓகேங்களா. க்ளீன் பண்ணி 1/2 கிலோ இருக்கும். அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பப்ரிக்கா,
1/2 டீஸ்பூன் கயன் பெப்பர். இந்த கயன் பெப்பருக்கு பதிலாக நீங்கள் பெப்பர் பொடி கூட போடலாம். 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஆனியன் பவுடர், ஒரு டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி அதை சைடில் வச்சுருங்க. ஓகேவா? அடுத்தது பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக இங்கே ஒரு பாட்டில் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா கொதி வந்ததுமே பாஸ்தாவை போட்டுருங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்து இட்டாலியன் ஃபேமிலி இருக்காங்க. அவங்க எப்போவுமே என்கிட்ட சொல்லுவாங்க, தயவுசெய்து பாஸ்தாவை மட்டும் உடச்சி போடாதீங்க நீங்களாவது அப்படின்னு. அதிலிருந்து நான் உடச்சி போடுறது இல்லைங்க, பெரிய சட்டியாகவே எடுத்து பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நீங்களும் உடச்சி போடுறதும் உங்கள் விருப்பம், பட் உடைக்காமல் போட்டுக்கிட்டேன் நான் இன்றைக்கி, அந்த ஒரு ஃபீல்காகன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து கரெக்டாக 11 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணி எடுக்கணும். 11 நிமிஷம் குக் ஆனதுமே அதை வடிகட்டி சைடில் வச்சுருங்க. இது வந்து ஒரு பாட்டில் நான் இன்றைக்கி டச் அவன் எடுத்திருக்கேன். டச் அவன் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது, இல்லாட்டினா ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்கான காரணத்தை நான் சீக்கிரமாக சொல்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய், டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு ஓவர்லேப் ஆகாத மாதிரி ஷ்ரிம்பை 2 செட்டாக போட்டு ஒரு பக்கம் 2 நிமிஷம், இன்னொரு பக்கம் 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரீசெண்டாக வந்து நெட்ஃப்ளிக்ஸில் $1 மில்லியன் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி ஷோங்க அது. ஐயோ 8 எபிசோட்ஸ் இருக்குது, செம்மையாக இருக்குங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. லைக் அதை பார்த்துட்ருக்கோமா, எபிசோட் பார்க்கறதுக்கு டைம் ஆச்சு, வீட்டுக்காரர் தான் டைம் ஆச்சு, உன் குக்கிங் வேலை முடிச்சா ஆடிட்டாரு. ஸோ எவ்ரிடே 1 எபிசோட் பார்த்துட்ருக்கோம், செம்மையாக இருக்குங்க. ஆனால் எல்லாமே பார்த்து முடிக்க ஒரு ஆசை இருக்குது, அதனால சரி ஓகே பரவாயில்ல பொறுமையாக பார்ப்போம் அப்படின்னு எவ்ரிடே 1 எபிசோட் மாதிரி பார்த்துருக்கோம். நல்லா இருக்குது. கண்டிப்பாக யாராவது நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் வந்து விரும்பி பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நீங்கள் அதை செக் அவுட் பண்ணலாம், நல்லாயிருக்கு. ஸோ ஷ்ரிம்பை வந்து 2 செட்டுமே போட்டு 2 பக்கமாக நல்லா வறுத்து எடுத்து சைடில் வச்சுருங்க. ஓகேங்களா? ஆல்ஃப்ரெடோ ஷ்ரிம்ப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒயினும் நமக்கு தேவைங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து உட்பிரிட்ஜோட இந்த ஷார்ட்னாய் ஒயின் எடுத்திருக்கேன். இது ஒரு ஒயிட் ஒயின், செமை ட்ரை மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த ஒயிட் ஒயின் வேணாலும் எடுத்துக்கலாம், செமை ட்ரையாக இருக்கிற, ஸ்வீட்டாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். டச் அவன் ஆர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த லேயர் ஃபார்ம் ஆகுங்க. அதாவது லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி வர்ற அந்த ஒரு ஃப்ளேவர் தான் அந்த க்ரஸ்ட், அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மாதிரியாக இருக்கிறது. ஸோ அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டினதை சேர்த்து வதக்கி விட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் மட்டும் இப்போ திரும்பவும் சேர்த்து நல்லா வதங்கி வர்றதுக்கு வெயிட் பண்ணுங்கள். வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக நறுக்குனது அதையுமே சேர்த்து விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் காமிச்ச ஒயின்லேருந்து ஒரு 1/4 கப் மட்டும் ஊற்றுறேன். அந்த சிசிலாகி வரும்போதே அந்த அடியில் அந்த அடி பிடிச்சிருக்கிற அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து, அடி பிடிச்சிருக்கிறதுன்னு ஆக்சுவலாக சொல்லக்கூடாது, அடி பிடிச்சிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதை வந்து நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த ஸ்டெப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து ஹெவி விப்பிங் க்ரீமை 2 கப்பு, அது நமக்கு இதுக்கு இந்த ரெசிபிக்கு ஒரு மஸ்ட்டு. அதுதான் ஆல்ஃப்ரெடோ ஷ்ரிம்ப்க்கு. ஆல்ஃப்ரெடோ அப்படின்னாலே இந்த க்ரீமி ஃப்ளேவர் கொடுக்கறது தான். அதை ஊற்றி லைட்டாக கொதி வந்தோடனே இது வந்து பார்மிஜானோ ரிஜானோ சீஸ். ஸோ பார்மெசான் சீஸுங்க. நான் வந்து அந்த பார்மிஜானோ ரிஜானோ எடுத்திருக்கேன். அது இல்லாதவங்க பிளெயின் பார்மெசான் சீஸ் எடுத்தாலே போதும். ஒரு 1/3 கப் கிரேட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதில் போட்டிங்க அப்படின்னா அது நல்லா மெல்ட் ஆயிரும். ஏன்னா கொஞ்சம் சூடாயிருச்சு இல்லைங்களா? கொதிக்க விடாதீங்க, எனக்கு க்ரீம் திரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் தேவையான அளவு உப்பு போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு ஓகேவாக இருக்குது அப்படின்னா விட்டுருங்க. காரம் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டுக்கலாம் நீங்கள் லாஸ்ட்டில். நம்ம வந்து வடிகட்டி வச்சுருந்த பாஸ்தாவையும் ப்ளஸ் ஷ்ரிம்ப் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே போட்டு அந்த க்ரீமி சாஸ் எல்லா பக்கமும் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஷ்ரிம்ப் ரெசிபி இதோட ஆக்சுவலாக முடிஞ்சு போச்சு. சிம்பிள். இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி கொஞ்சமாக பார்ஸ்லியை அப்படி லைட்டாக தூவி கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். ஐயோ டெலிஷியஸாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஃபில்லிங்கான ஃபுட்டு. டின்னருக்கு நான் ஹைலி ரெக்கமெண்டட்னு சொல்ல மாட்டேன், லஞ்சுக்கு இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். சக்கரை யூ லைக் இட் ரியலி? அவங்க மாமி இட் இஸ் டெலிஷியஸ் அப்படிங்கிறா. ஓகே தாங்க, தேங்க்யூ மணி. Yours should be the best one. Yours is the best one. This is the best one? Some people should come here and eat some. Oh, Shadi, let's make it for our friends. And when our family comes, we will make it again. Okay, தாங்க. குக்கிங் வேலை முடிச்சு சூப்பராக டின்னர் சாப்பிட்டாச்சு, ப்ரேயரும் பண்ணியாச்சு.
மதர்ஸ் டே vlog இதோடு முடியுது. அமோகமாக முடிஞ்சுன்னு தான் சொல்லுவேன். ஹாப்பியான ஒரு டேவாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். until then bye bye.